Hi friends. இன்னைக்கு வந்து 14th September 2024 Saturday. இன்னைக்கு என்ன விலாக் பாத்தீங்கன்னா Saturday night dinnerக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம். ரோபோ குக்ல வந்து பண்ண போறோம். அதுதான் இன்னையோட விலாக். ஓகே, நம்ம ரோபோ குக்ல வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யறோம்ன்றது வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தாளிப்புக்கு வந்து அதுக்கேற்ற ப்ரோக்ராம் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஷவுட்டில் வைக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, மராட்டி மொட்டு, லவங்கப்பூ, இது வந்து ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் ஒரு 4, சோம்பு, வெங்காயமும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது. ஸ்பைசஸ்லாம் வதங்கிருச்சு. ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3. புதினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புதினா காலி ஆயிடுச்சு. நாளைக்கு சண்டே இல்லைண்ணே, சண்டே வாங்கிட்டு வந்துடலாம் புதினாவை. அப்படியே வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கார்டனில் வந்து நிறைய அப்டேட் இருக்குது. நிறைய செடிகள் வந்து வாங்கியிருக்கோம், அதை வந்து வச்சுருக்கோம். ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்ச்சிருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம நாளைக்கு வந்து கண்டென்ட் வந்து பார்க்கலாம். என்னென்ன காயெல்லாம் வந்துருக்குதுன்றது எடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து செடிங்கெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது, ஒரு சிலது வச்சுட்டோம். நம்ம வந்து கார்டன் அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த குக்கிங் வந்து பிளான் பண்ணாமல் குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அதால் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணிக்கல. திடீர்னு என்ன பண்ணலான்னு ஒரே போர் அடிக்குது. திரும்ப சாம்பார், பருப்பு குழம்பு, ரசம்லாம். சரி என்ன பண்ணலாம், அதே சப்பாத்தி, அதே இட்லி, அந்த மாதிரி ஒரே போர் அடிக்குது. சரி என்ன பண்ணலான்னு யோசித்தோம். இருக்கிற காயை வச்சு நம்ம வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சாச்சு. இல்லைனா வந்து முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆகிருந்தேன்னா பட்டாணி அதெல்லாம் ஊற வச்சுக்குவேன், சூப்பராக இருந்திருக்கும். கேரட், பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். மீல் மேக்கர் மட்டும் சட்னி இதெல்லாம் ரெடி ஆயிரும், அதால் ஊற போட்டாச்சு. காய்கறிலாம் வதங்கிருச்சு. மிளகா பொடி சேர்த்துக்கிறேன்.
குழம்பு மிளகா பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். கொஞ்சமாக கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சமாக நல்லா வதக்கியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா இல்லைன்னா தீஞ்சிரும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கிறேன், அதை நல்லா புழிஞ்சு போட்டுக்கலாம். பக்கத்தில் நிற்க வச்சா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக ஒரு 2 வேளை வாங்கிக்கணும். அதால் வந்து சரி புழிஞ்சு போட்டுருங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்னா வந்து நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடியிலலாம் வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுது. அதால் 1க்கு 2 ஊற்றி இருக்கிறேன். இந்த முறை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து 1க்கு 1.5 ஊற்றினேன். அது ஒரு மாதிரி ரைஸ் ட்ரையாக ஃபீல் ஆச்சு. கீழெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சாப்பாடு வெந்துடுது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது தண்ணின்ற மாதிரி நமக்கு தெரியும்ல, பார்த்தா சாதம் அந்த மாதிரி இருந்தது. அதால் 1க்கு 2 ஊற்றி இருக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா இதே அளவு வச்சுக்கலாம். இடையில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் 1க்கு 2 ஊற்றிட்டு எல்லா கப்புக்கும் சேர்த்து 1 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா அன்றைக்கி நல்லா இருந்தது சாப்பாடு. அதால் தான் வந்து இப்போ 1க்கு 2 ஊற்றி இருக்கிறேன். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப அதிகமாச்சுனாலும் குழஞ்சிரும். அதால் 1க்கு 2 ஊற்றினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பொன்னி அரிசிலாம் இப்போ ஒயிட் ரைஸுக்காக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டு அரிசி, பழைய அரிசி. அதால் 1 கப்பு எக்ஸ்ட்ராவே ஊற்றினேன். எல்லாத்துக்கும் சேர்த்து 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். 1க்கு 2 ஊற்றிட்டு அது கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு 1க்கு 2 கரெக்டாக இருக்கும். முக்கியமானது மறந்துட்டோம், உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குக் மோடு வந்து இப்போ ஐயில் வச்சுருக்கிறேன். சீக்கிரம் தண்ணி கொதிக்கிட்டோன்றதுனால ஐயில் வச்சுருக்கிறேன். நல்லா கொதிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இல்லை அப்படியே வந்து நம்ம தாளிப்புக்கு மட்டும் ஷவுட்டில் வச்சு பண்ணிடலாம், தாளிப்புக்கு மட்டும். அப்புறம் நம்ம மூடிட்டோம்னா அது மட்டுக்கும் ப்ராசஸ் ஆகும். நம்ம பிரியாணி மோடு செலக்ட் பண்ணிட்டாலே அது மட்டும் அது வேலையை ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம ரைஸ் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஐயில் வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எப்போவுமே எல்லாத்துலேயுமே நான் சேர்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் கருவேப்பிலை எதெல்லாம் சேர்க்க முடியும் சேர்த்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அன்லாக்கில் வச்சு லாக் பண்ணிடலாம். இதை வந்து கேன்சல் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரியாணி மோடுக்கு வச்சுக்கலாம். பிரியாணி மோடில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரோக்ராம் ஆன் ஆகிடும், குக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கௌசியப்பா வாங்கி கொடுத்ததில் நல்லாவே இருக்குது. ரைஸ் குக்கர் தான் நம்ம பிளான் பண்ணோம், போனஸாக இது கிடச்சிது. டக்குன்னு பிரியாணி இல்லை வெஜிடபிள் ரைஸ் எது செஞ்சாலும் வந்து டக்குன்னு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் வந்து பொங்கல் நான் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் கூட பார்த்துட்டேன். பொங்கல் கிச்சடி இதெல்லாம் ஒரு முறை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரத்துலேயே டக்குன்னு ரெடி ஆயிரும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4K வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னன்னா நம்ம அதனால் பெரிய பிரச்சனை உருவாயிருச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம சிஸ்டம் வந்து கொஞ்சம் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம வீடியோ எடிட்டர் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில டிரைவர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஆட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் இல்லை. அதனால் சிஸ்டமே வந்து மாற்றுற சூழ்நிலையில் நாங்கள் வந்தாச்சு. ஸோ ஆர்டர் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பின்தங்கியே இருப்போம். நம்மளும் 4K வீடியோ போடலான்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? ஐயோ, அதால் வந்து ஒரு 10 நாளாக ஒரே டென்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம். எது பண்ணாலும் வந்து நம்ம லேப்டாப் செட் ஆக மாட்டேங்குது, வாய்ஸ் பிரச்சனை வருது. ஸோ மெயின் பிரச்சனை எங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் மைக்ரோசாஃப்டோட ஸ்டோர்லேருந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. அது போட்டோம்னா நமக்கு வந்து வீடியோவும் கொலாப்ஸ் ஆகிடுது, வாய்ஸும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ எனிஹேவ் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல சிஸ்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை வந்து கௌசியப்பா லேப்டாப் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவார். நிஜமாவே வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு வேறு வாங்கிக்கலான்னு. நானே வந்து
வேணாம் இது போதும் எனக்கு அப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்துச்சுன்னா 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த சிஸ்டம் வந்து. ஸோ அதனால் வந்து நாங்கள் மாற்றிடலாம், ஏன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாகவே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நானே வந்து இது போதும்னிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கட்டாய சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. மேபி இன்னும் நாளைக்கெல்லாம் நாளன்றைக்கு வந்துடும். ஸோ ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது கிராஃபிக் சப்போர்ட்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி சாய் அவனுக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்து வாங்கிக்கிட்டான். இப்போ கேமிங் லேப்டாப் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. ஸோ நல்ல கான்ஃபிகரேஷனு, நல்ல எல்லாமே வந்து நல்ல சப்போர்ட், அதாவது நல்ல ஹையர் எண்ட் மாடல்னு சொல்லலாம். ஸோ கிராஃபிக்ஸு செம்மையாக இதாகும். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப காம்பேட்டபிலிட்டி, அதாவது நல்லாவே இருக்கும் இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா கிராஃபிக்ஸ் சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு எப்படின்ற ஃபீச்சர்ஸில் இருந்தால் காட்டுறேன். நான் செம்மையாக இத்தனை நாள் பொறுத்தாலும் வந்து செம்மையாக வாங்கி கொடுத்துருக்குறாரு. வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முடிஞ்ச வரையும் வேணான்னு தான் சொல்லுவேன். எதையுமே வாங்குறதுக்குன்னா இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணான்னு சொல்லுவேன், இவர் வாங்கலான்னு சொல்லுவார். எப்போவுமே வந்து நிறைய வீட்டில் பொம்பளைங்க ஆசைப்படுவாங்க, வாங்குவாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். வேணாம் இதுவே போதும் நமக்கு அப்படின்னு இருந்தேன். நம்ம ஒரு கட்டாய சூழ்நிலை வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம வியூஸ் ஏற்றணுன்னா வந்து ஒரு சில சூழ்நிலை எனக்கு ரொம்ப கை கட்டி போடுதுன்னு வச்சுங்களேன். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வரும்போது 4Kன்னு போனோம். அதில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வருது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஓரளவுக்கு திட்டமான லேப்டாப் தான், எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து ஐடின்றதுனால வந்து அவர் எல்லாமே லேப்டாப் பொறுத்த வரையும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவார். ரேம் அப்கிரேடேஷன் பண்ணியாச்சு, ப்ளஸ் என்னென்னலாம் ஆப்டிமைஸ் பண்ணணுமோ சிஸ்டத்தில் எல்லா ஆப்டிமைசேஷனும் பண்ணியாச்சு. ஓஎஸும் வந்து எந்த லெவலுக்கு ஓஎஸ் போடணுமோ அந்த லெவலுக்கும் போட்டு பார்த்தோம். நம்ம அதுக்கு மேலே வந்து நமக்கு மேலே ஒரு பண்ணாததுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியல. வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் வேறு ஒரு சிஸ்டமே வந்து ஆர்டர் போட்டாச்சு. ஏன்னா வந்து எனக்கு வீடியோவே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த வீடியோலாம் அப்படியே இருக்குது. நான் தினமே எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் அதை எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணாதனால வீடியோ போட முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி நம்ம வேறு வழியே இல்லைன்ற ஒரு பட்சத்தில் தான் வந்து சரி லேப்டாப்பே நம்ம வாங்கிடலாம் அப்படின்றதுனால நமக்கு இதுதான் தொழில்னு ஆயிடுச்சு. அதுக்கேற்ற முதலீடு நம்ம போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வந்து டிவைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அண்ட் கேமரா எல்லாமே 4K சப்போர்ட்டட் டிவைசஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிஸ்டம் வந்து நமக்கு அந்த சப்போர்ட்டடாக இல்லாததுனால தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து நார்மல் HD வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 4K வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். அது கிரேட் டிஃபிகல்ட்டி, நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். நம்ம செலவு பண்ணணுமேன்றதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே சொல்கிறேன். நான் ஒரு வருஷமாக இவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு, லேப்டாப் வாங்கிக்கோ, இதுதான் உனக்கு பிடிச்சது, இதுதான் உன்னோட ஹாபின்னா நீ தாராளமாக நீ பண்ணு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டால் தான் வந்து குவாலிட்டியாக இருக்கும்னு இவர் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு. பசங்களும் வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, ஏம்மா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இப்படி அவாய்ட் பண்ணுறேன்னு. இதே போதும் அப்படின்னு இருந்தேன். வேறு வழியே இல்லாத மாதிரி நம்ம இப்படி செஞ்சால் தான் அப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இப்படி செய்கிறோம். நானும் எவ்வளோ முறை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிக்கலான்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கும் வந்து வாங்கக்கூடாதுலாம் கிடையாது, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம், ஏதாவது ஒரு செலவு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு செலவு வரும் போடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டு இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். வாங்கியே ஆகணுன்றதுலாம் நாங்கள் பிளான் பண்ணி கட்டாய சூழ்நிலை வந்தாச்சு. நம்ம வந்து கரெக்டான குவாலிட்டி கொடுக்கணும். எனக்கு வந்து முன்னாடி யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ணி இத்தனை வருஷமாக வந்து நான் ஒரு கேர்லெஸ்ஸாக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மந்த்தாக வந்து நான் பண்ணி தான் ஆகணும், நான் இதிலேருந்து வெளியே வந்து தான் ஆகணுன்ற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. நம்மளோட பேஷன் இது தான், நான் இதை பண்ணி தான் ஆவேன், நான் இதில் வெளியே வந்து தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்தது வந்து நம்ம சரி சும்மா ஒரு இதுக்காக நம்ம லோன்லியாக நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வந்து இதில் நான் ஜெயிச்சே ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறேன் இப்போ.
ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து இத்தனை நாள் நீங்கள் கொடுக்காதவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இதிலிருந்து ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறன்றதை விட என்னோட பேஷனாகவே மாறிடுச்சு. எனக்கு வேணும், இது வேணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங். ஏன்னா வந்து இதிலே இருக்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பூஸ்ட் ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் இதில் ஜெயிச்சே காட்டுவேன். சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் எந்த ஒரு இதுவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ண கண்டிப்பாக வந்து எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விடணும். அதவங்களாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆரம்பித்த பிறகு தான் வந்து நான் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டாக நான் இறங்க ஆரம்பித்தேன். ஒரு சில சூழ்நிலைங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்து வந்து நான் அடிபட்டு எதுலையாவது நான் ஒன்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஓப்பனாக பேச முடியாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சூழ்நிலையில் நம்ம தனிப்பட்ட முறையில் தெரியணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. அடுத்தவங்களுக்கு நம்ம சலிக்கலை, என்னாலேயும் முடியும் அப்படிங்கிறது நான் நிறைய பேருக்கு காட்ட விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஓப்பனாக என்னால் பேச முடியல, ஆனால் வந்து என் சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க. ஆனால் நான் இதில் ஜெயிச்சே ஆகணும். அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஏதாவது இஷ்யூஸ் நாங்கள் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். என்னோட வீடியோங்க வெளியே போகிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கியாச்சு. கண்டிப்பாக இதில் நான் ஜெயிச்சும் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 ஊற்றினோம்னா தண்ணி அப்போ கரெக்டாக இருக்குது. செம்ம தனித்தனியாக பாருங்கள். சூப்பர் 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 செம்ம. நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே சண்டே 2 நாளுமே பிஸி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து சாட்டர்டே சண்டே வருது ஜாலியாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் எங்களுக்கு சாட்டர்டே சண்டேனாலே வேலை தான். சாட்டர்டே சாமி கும்பிடணும், பெருமாள் கும்பிட்றது அது வேலையாக இருக்கும். காலையிலேருந்து எல்லா துணி துவைக்கிறது அது ரொம்ப பிஸியாக. சாட்டர்டேவும் பிஸியாக தான் போவோம். சண்டே கறி சாப்பிட்ற நாள். அதுவும் வந்து நம்ம ஆக்கி சாப்பிட்டு அப்பாடா அப்படின்னு உக்காரத்துக்கு 2 ஆயிடும். அந்த மாதிரி வந்து சண்டேவும் பிடிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளுமே வேலை மாதிரி தான் இருக்கும். ஒர்க்கிங் டேவே பரவாயில்லன்னு இருக்கும் என்னை பொறுத்த வரையும். எத்தனை பேர் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து சாட்டர்டே சண்டே ஓகே ஜாலி அப்படின்னு வேணா என்ஜாய் பண்ணமோ தவிர வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான வேலைன்னே சொல்லலாம். மற்ற நாள்லேயே வந்து காலையில் சமைச்சோம்னா டக்குன்னு அக்கடான கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு டைம் கிடைக்கும். இந்த சாட்டர்டே சண்டே வந்து நைட்டு வரையும் ஓடிட்டுருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, ஒரே ரகலையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்கே பொழுது போச்சு. இன்றைக்கும் வேலையாகவே தான் ஓடிச்சு. நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.